வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு குழுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தாம்மா. 90s சாப்பிட்டதை மறந்து போன ஒரு சேமியா ஐஸ் தான். அதில் ரோஸ் மில்க் கலந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சுவை அருமையாக இருக்குமா, நம்ம பிள்ளைங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டதுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு 1/4 கப்பு வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எந்த சேமியானாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வறுத்த சேமியா. ஒரு 1/4 கப் சேமியாவை அதில் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு அளவுக்கு அதிகமாக சேமியா போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம 1/2 லிட்டர் பால் தான் எடுக்கிறோம். அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும் உங்களுக்கு ஐஸ்கிரீமுக்கு. அதனால் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே உங்களுக்கு கடிபடுற மாதிரி வந்துடும். நல்லா வெந்த உடனே நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டி வச்சுருவோம் இல்லையா, அதனால் நல்லா வெந்த உடனே வடிகட்டி வச்சிடலாம். எடுத்து நல்லா வெந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அதை ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால், க்ரீமி பாலாக எடுத்துக்கோங்கம்மா. தண்ணி ஊற்றிடாதீங்க, காரணம் கொண்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஆனாலும் அதனால தான் உங்களுக்கு உள்ளே ஆட தெரியுது. அதில் நல்லா இப்போ ஜீனி போடுறதுக்காகத்தான் நான் திரும்பவும் காய்ச்சறேன். ஒரு 1/2 கப் ஜீனி அதையும் போட்டு நல்லா காய்ச்சிருங்க. வத்த விடணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நல்லா நான் வத்த விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வத்த விட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாகும். ரோஸ் எசன்ஸுக்கும் இந்த பாலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா உங்களுக்கு ஐஸ்கிரீமு. நான் சொல்கிறத காட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினவுன்னா ஆடை இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஆடை இருந்தால் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ரோஸ் எசன்ஸு, அது என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு தேவையோ அவ்வளவு ரோஸ் எசன்ஸு ஊற்றிக்கோங்க. ரோஸ் எசன்ஸுக்கு இதுதான் போடணும் அதுதான் போடணும்னாலும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த பிராண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் நான் காமிச்சேன் உங்களுக்கு. தேவையான ஊற்றுனது பத்தலை, அதனால் பழையபடிக்கும் கொஞ்சோண்டு ஊற்றுனேன். இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீமு. தேவையான அளவு கலந்துக்கிட்டு, குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டுலேயும் நீங்கள் ஊற்றி செய்யலாம். என்னட்ட கிடையாது, அதனால் நான் கிளாஸ்லேயே உங்களுக்கு சுலபமாக, இல்லாதவங்களும் என்ன செய்ய முடியும், அதுக்காக கிளாஸ்லேயே நம்ம செய்யலான்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே ஹாப்பி பிஸ்கட்டை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதையும் போய் கூட பாருங்கள் நம்மளோட சேனலில். நம்ம ஒவ்வொரு ஸ்பூனு நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சேமியாவை, அதை போட்டுருங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதுமா, நிறையா போடணும்னு கிடையாது. இதே உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஃபுல்லாகவே வந்துடும். போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிற அளவு 500 மில்லி பால். அந்த 500 மில்லிக்கு 3 கிளாஸ் ஃபுல்லாகவே வந்துருச்சுமா ஐஸு. ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இந்த சம்மருக்கு எவ்வளோ விதவிதமாக செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடத்தாம செய்வாங்க. ஆனால் இந்த டேஸ்ட்டு எந்த இதுலேயும் வராது உங்களுக்கு. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு. மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதை போட்டு கவர் பண்ணிக்கலாம். நான் பாலித்தீன் கவர் தாம்மா போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நடுவில் லேசாக கீறி அதில் நம்ம ஸ்டிக்கை சொருகி வச்சிட வேண்டியதுதான், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. உங்கள் வீட்டில் பாலித்தீன் கவரே இல்லைனாலும் பரவாயில்லம்மா, நம்ம பால் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த கவர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரீசரில் வச்சோம்னா தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்காக தான். போட்டு ஓவர் நைட்டு வைக்கணுமா. ஓவர் நைட்டு வச்சா தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். ஓவர் நைட்டு வச்சதை எடுத்துட்டு ரப்பர் பேண்டை கலட்டிட்டு மெதுவாக எடுங்க. ஸ்டிக்கு மேலே வெளியில் வந்துடாமல் மெதுவாக எடுத்துட்டு தண்ணியில் லேசாக வச்சுட்டு கையில் ரொட்டேட் பண்ணாலே அட்டகாசமாக அழகாக வெளியில் வந்துடுமா. லேசாக தண்ணியில் காமிச்சா போதும், கையில் ரொட்டேட் பண்ணாலே கை ஹீட்டுக்கு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு. அட்டகாசமான ரோஸ் மில்க்கு சேமியா ஐஸ் தயாராகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. வீட்டில் செஞ்சதுங்கிறப்ப கூடவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கினா கூட நம்ம அது ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. வீட்டில் செஞ்சது பிள்ளைங்களுக்கு 2 சேர்த்து கூட கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.